மட்டுவில் பண்டித்தலஜி அம்மன் ஆலயத்து வீதிக்கு செல்கின்ற பாதையில் நான் சவாரி விட்ட மாடுகள் 7 சவாரி 8 சவாரி தொடர்ந்து பஸ் அடிக்கிறான். அந்த மாடல் பார்வையாளர்களுக்குள் பாய்ந்த காளைகள், லொரிகளில் கொண்டுவரப்பட்ட காளைகள், உறவுகளானவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள மட்டுவில் பண்டித்தலஜி அம்மன் ஆலயத்து வீதிக்கு செல்கின்ற பாதையில் இன்றைய தினம் மாட்டு வண்டி சவாரியானது மிக சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது, நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதலான மாடுகள் எல்லாம் வந்திருக்கிறது பாருங்க. ஒவ்வொரு வகையான வன்னி பகுதியிலிருந்தும் வந்திருக்கின்றது. யாழ்ப்பாணம், உள்ளூர், அளவட்டி, பட்டுக்கோட்டை, அராலி போன்ற பகுதியிலிருந்து பல மாடுகள் இன்றைய தினம் வருகை இருக்கிறது. அப்படியே அந்த மாட்டு வண்டி சவாரி எவ்வாறு நடைபெறுகின்றது அது தொடர்பான காணொலியை தொடங்கிய சென்று பார்வையிடுவோம். இங்கே வந்து சொன்ன போல மாடுகள் எடுப்பாருங்களோ, இதில் மாடுகளை பாருங்க. இப்படி எப்படி ஒவ்வொரு வகையான மாடுகள். அதில் வச்சு பிடிச்சி உள்ள விட்டு அப்படியே போயிருக்கோம். அப்போ புவிய நேமர் பண்ணி போட்டாரு.
9, 10, 11 തോടി അടിക്കണം. ഇല്ല തീരല്ല.
மிக சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் இந்திய சவாரி போட்டியிலே 139
சோடி காலைகள் களமாடிக் கொண்டிருக்கின்றன வெற்றியீட்டுகின்ற காலங்கள் பெறுமதிமிக்க இங்கே அளவெட்டி ஞான வைரவர் விளையாட்டுக் கழகத்தினால் வழங்கப்பட இருக்கின்றது என்பதையும் மண்ணில் சாரதிகளுக்கு தம்பி ஐயா வெளியே வாங்க போடுங்க மாட போடு கிலோ டெலிவரி கையில வாங்கிக்கலாம் மூணாவது முடியும் மூணாவது வந்து போன வச்சு கொண்டு வர மாட்டேல ஆடி கொண்டுட்டா சரி 9 மணி தான் சேர முடியும் லைட்டும் இல்லை கண்ணன் வைவரையும் செங்காரி வணக்கம் மூணாவது மட்டுவில் நடந்து கொண்டிருக்கிற அளவெட்டி ஞானவர் விளையாட்டு கழகம் ஊனா ஊனா ஈயண்ணா ஈயண்ணாண்டெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. இப்போ ஆனா நடக்குது, ஆவண்ணா நடக்குது. ஆவண்ணா முடிஞ்ச பிறகு ஆனா நடக்கும். ஆனால் எல்லாம் பிரிவுகள் கீட்ஸ் நடந்து கொண்டிருக்கு. கீட்ஸில் ஒவ்வொரு சோடி மாடு 2 சோடி மாடு தான் எடுபடும். மற்றெல்லாம் 5 மாட்டாலும் ஒன்று எடுக்க வேண்டாம். புரிஞ்சு பார்த்து ரீகோல் பண்ணி அதாவது நிப்பாட்டி ஒவ்வொரு மாடாக தெரிவு செய்து போட்டு அதை அதுகளை 2ஆம் தரம் தெரிவு செய்வேன். 2ஆம் தரம் செய்து ஃபைனலுக்கு 4 சோடி மாடு வரும். அந்த 4 முதலாவது வார சவாரியில் முதலாவது வாரக்கு என்ன பரிசு? அது தகுந்த பரிசு கொடுப்பேன். ஏ குரூப்புக்கு பிசி குரூப் முதலாவது வாரத்தில் கண்டாக 5க்கும் ஜெயிக்கிறேன்னா 5க்கும் ஜெயிக்க கொடுப்பேன். அப்படி நல்ல பரிசு அடுத்த 2ஆவதுக்கு அதுக்கு தக்க மாதிரி 3ஆவதுக்கு அதுக்கு தக்க மாதிரி பரிசுகள் பரிசுகளால் பிரச்சனை இல்லை. கட்டுப்பணம் 1500 ரூபா. மற்ற இப்போ செலவுகள் கூட வாகனங்கள் விபத்துகள் கூட மற்றபடி ஒழுங்கான முறையில் நடந்து கொண்டிருக்காரு. நடுவர்கள் சொல்கிற தீர்ப்பு எடுத்துக்கொள்வார்கள்.
இப்போ இது எங்கே இப்போ வெளி மாவட்டம் வன்னி வண்டி பகுதியிலேருந்து சகல இந்த மாட்டு வண்டி சவாரியே எல்லாரும் பங்கு பெற்றலாம். அது மாபெரும் மாட்டு வண்டி சவாரி. நாங்கள் வெண்ணில போனாலும் எங்களை விட மாட்டாங்க, ஓடுங்கன்னு சொல்லுவாங்க. மற்றது அனுதாபம் கூட மாடு வண்டியில் இவ்வளோ தூரத்துலேருந்து பிறந்ததுக்காக அனுதாபம் எல்லாம் கூட இருக்குது. நாங்களும் சொல்லி அந்த ஊர்லேருந்து வந்தாண்டு அப்படி வன்னி மாவட்டத்தில் சொல்லி அந்த அப்படி எல்லா விஷயத்திலும் ஒரு ஒழுங்கான விஷயமாக தான் நடந்துகிட்டு இருக்குது. பாரம்பரிய விளையாட்டு அப்போ ஒருத்தருக்காக ஒரு புறாண்மை இருக்கக்கூடாது. மிருகத்தை பழகிக்கூடாது. மற்ற நாடுகளில் வேறு மிருகங்கள் இருக்குது, குதிரைகள் பழகி. அப்படி இன்னொன்று யாழ் மாவட்டத்தில் இலங்கையில் வட பகுதியில் மாட்டு வண்டி சவாரியில் குதிரை இல்லை, மாட்டுக்கு மாரி எறிந்து கிடைக்கல, வண்டியில் செய்து வண்டியில் இருந்து ஒரு ஆள் கலைக்கிறது. அப்புறம் பெரிய பாரம்பரிய ஒரு சந்தோஷமான விளையாட்டு. அந்த பொங்கல் தினத்துக்கு தான் இல்லை பொங்கல் தினத்துக்கு வைக்கிறது, வருஷப்பிறப்பு வைக்கிறது, எல்லா தினங்களுக்கும் வைக்கிறது. மற்றது வைரவர் எப்படி இந்த நான் ஞானவர் ஆண்டு விழாவுக்கு, மற்றது இறந்தவர்கள் இருந்தாலும் பழைய சவாரிக்காரர் ஆள் இறந்தால் அவற்றை ஞாபகத்துக்கு சவாரிக்கு, அதாவது தை மாதத்துக்கு பிறகு புரட்டாசி மாதம் மட்டும் வைப்போம். காரணம் என்ன, மழை இல்லாட்டி மழைக்கு முதல் வச்சு முடிச்சு போடுவோம். அப்போ எல்லா மாவட்டத்துலையும் ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடந்து கொண்டு தான் இருக்கும். பல விளையாட்டு மாதிரி ஒரு பெரிய பாரம்பரிய விளையாட்டு சும்மா சிம்பிளாக பழக்கித்தல் எடுக்கும். அது ஒன்றும் தெரியாது. மிருகத்தை பழக்கிறோன்னா கொஞ்சம் கஷ்டம். பிள்ளைகள் பள்ளிக்கூடம் இல்லை, மிருகத்தை பழக்கி எடுத்து நேரி ஓட வேணும், குறுக்கு ஓடக்கூடாது, படுக்கக்கூடாது, வெளில வேணும். அப்படி பல விளையாட்டுகள் இருக்குது. இந்த விளையாட்டுகள் உங்களோட நீங்களும் கொண்டு நானும் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஏக்கி விட போகிறோம் ரயில் மாடு, அதான் தான் புதுசாக ஓடுவேன். சிவசார மாடு இல்லை. நீங்களும் இப்போ சவாரி ஓடி பரிசுகள் நான் ஏராளமான பரிசு பெற்றேன். அதாவது 50 வருஷத்துக்கு மேலே சேவி. நான் என்னுடைய சவாரியை முறியடிக்க யாராலுமே போயில்லை. நீங்கள் முதல் முறியடிக்கிறாது. காரணம் பந்தய சவாரி, திறமான மாடு. அந்த நான் சவாரி விட்ட மாடுகள் 7 சவாரி 8 சவாரி தொடர்ந்து பஸ் அடிக்கிறாங்க. அந்த மாடுலண்டா எனக்கு 1 கோடி ரூபா அவசோடி மாடு, 1 கோடி ரூபாய்க்கு அப்படி திறமையான மாடுகள். அப்படி மாடி இன்றைக்கு இல்லை. அது மன்னார் மாவட்டத்து மாடுகள். இன்றைக்கி அப்படி மாடு இல்லை. இப்போ வடிவான மாடல் வந்திருக்கு. அப்போ மன்னார் மாவட்டத்து மாடு தான் ஓட்டுதல் கிடைக்கும். அதுக்கு நிகர் இல்லை. பழக்கி எடுக்கணும். இடிக்குங்கள், கடிக்குங்கள், நேர்மையாக வரணும். அப்படி பழக்கிறது. பழக்கினா ஒரு வீரம் தான். அதாவது ஃபுட்பால் கிரவுண்டில் பந்தடிக்க தெரியாமல் இருந்து ஒரு நாள் எடுத்து விளையாடி பந்தடித்த மாதிரி கிரிக்கெட் என்னவும் பழக்கம். அது பந்தோட நிற்கிறோன்னு பந்தை எப்படியாவது விளையாடி பழகிடுவான். அப்போ இருந்து பார்த்து கொண்டு இருக்க, அவன் இந்த காலம் அடிக்கிறான், இந்த மாதிரி பந்து கொண்டு வரான்னு தெரியும். அது மாதிரி மாடுகளும் பழக்கிக்க மற்ற மாட்டை போய் மூட்டு படைக்க ஊகமாக பாயும், தம்பி ஏற்றி போட்டு போக மாட்டேன். இப்போத்தைய விட பழைய காலத்து பழக்க மாடு வளர்க்குறவங்க கட்டிக்காது. ஆதியில் பழக்கினவங்க கிடையாது. நாங்கள் இப்போ 50 ஆண்டுக்கு முன்னம் பழக்கினவங்க மட்டும் சகல உள்ளும் இருந்தவங்க எல்லா ஊரிலும் மாடு பழக்கிறதுல கிடைக்காது. வன்னி மாவட்டத்தில் அப்படி இல்லை பழக்கிறது. இப்போத்தைய தலைமுறையாக்கள் அந்த மாடுகள் எல்லாம் பழக்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆனால் அந்த பழைய ஆக்கள் தான் கூடுதலாக இப்போ மாடுகள் எல்லாம். காரணம் என்னென்னால் ஒரு விளையாட்டு மற்றது நிதி பண்ணி காசு தான் எதிர்பார்ப்பு. முந்தி மாதிரி தொழிலோட முந்தி கமக்கார தான் இது செய்யுது. விவசாயிகள் மட்டும்தான் சவாரி மாடு கட்டின கூட. காரணம் என்ன, தொழிலுக்காக. அவ தொழிலோட சம்மந்தப்பட்ட சவாரி இல்லை. வண்டில் மாடு தொழில், செக்கு விளைச்சது, கனகான விஷயங்கள் இருந்தது. வைக்கல் ஏற்றி கொண்டு போகிறது, சூடு மிதிக்கிறது அப்படின்னு பல வேலை இருந்தது. இப்போ நெல் வைக்கலாம் மாடு மிதித்து கொட்டினது, நெல்லை கொட்டினது. இன்றைக்கி அப்படி இல்லை தான். மிஷினரி மிஷினரி மாட்டால் செய்கிற வேலையில் இல்லை. இப்போ மாடு சும்மா நிற்கிறது, விளையாட்டுக்கு தான் நிற்கும். அது ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும் விளையாடுற மாதிரி, கிரிக்கெட் விளையாட்டுக்காரன் அரசாங்கம் எடுத்து விளையாடுற மாதிரி நாங்கள் சவாரி மாட்டை வாங்கி வச்சு மாட்டை வாங்கி சவாரி வரும். சவாரி மாட்டு தான் வச்சுருக்கோம். சவாரி மாடு தான் மிச்சம் இல்லாமல் எல்லாம் மிஷினரி வந்துட்டு இப்போ சவாரி மாடு மட்டும்தான். ஆனால் கூட பாரம்பரிய இதுகளை நாங்கள் மறக்கலாம். நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த தலைமுறை கொண்டு போகணும். இப்போ சின்ன அப்படியெல்லாம் வந்துட்டால் அது வளர்ச்சி தானே. வளர்ச்சியாக இருந்தோன்ட்டு இருந்தால் பெரும் இதாக வரும். சரி, நன்றி, வணக்கம். அப்புறம் சந்திப்பாக. ஓகே. மிக
ஆக்ரோஷமாக பாய்ந்து வருகின்றன. அவ்வப்போது சபையை எண்ணிக்கைகள் கம்பங்களை எல்லாம் உருக்கி அங்கே வெளியிலே செல்லக்கூடிய எனவே ஓடுமாற்று வழியில் இருக்கின்ற பார்வையாளர்கள் உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வாகனங்களை நீங்கள் ஓடுவார்த்தை அருகில் தூக்கியிருந்தால் அவற்றை நீங்கள் சற்று தொழில்களை இதில் பார்த்தீங்கன்னா மாடு குறுக்க வந்து இந்த கம்பியெல்லாம் இதாலான ஓடுறது பாதை மாடு குறுக்க இஞ்சால மக்கள் பார்க்குற இடத்துக்குள்ள வந்து எல்லாம் உடைச்சி இந்த கம்பியெல்லாம் பாருங்க முறிச்சு இஞ்சால எரிஞ்சுது குறுக்க இஞ்சால 10 எல்லாம் ஓட தொடங்கிட்டு படிக்க என்ன வரிகள் தெரிகல ஆபத்து தெரிகல போய் பார்ப்போம். விழுந்து போனார் நம்மளால் இந்த கம்பியெல்லாம் பாருங்க முறிஞ்சு போச்சு. மாடு குறுக்க வந்துட்டு மாடு குறுக்க இஞ்சால ஓட்ட பாதையை விட்டு இந்த 10 ஓட தொடங்கிட்டு காலை அளவுக்கு காலை 6 மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறாரோ இந்த போட்டியில் அனைவரும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுடைய சிறந்த ஒழுங்கமைப்புகளை மற்றும் இந்த போட்டியை மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. யாழ் மாவட்ட சவாரி சங்கத்தினுடைய இந்த அலங்கார ஒழுங்குமுறைகளையும் மற்றும் பகுதி நமது ஆலய நிர்வாகிகள் மற்றும் இந்த ஊர் சார்ந்த மக்கள் நூறுக்கு மேலே வந்து பார்க்க வர தெரியுதா இல்லை தண்ணி பகுதியிலேருந்து கொண்டு வந்துருக்கீங்க. அங்கே மாடம் கூட வந்தது அதுக்குள்ள நல்ல ஓட்டம் இப்போ முந்திட்டான அங்கே மாடம் அங்கே மாடம் இங்கே தான் வந்திருக்கு என்ன இடம் அளவட்டி அந்த மகேந்திரம் ஐயா அவரும் கொண்டு அவையிலும் கொண்டு வந்த நல்ல மாடுகள் நிற்கிது. ஐயாட்டையும் கதைச்சேன் நான் அவ்வளோ நல்ல பொடிகள் எல்லாம் வந்திருக்கணும் அவ்வளோ வீரன். இது மட்டு வில்லைண்ணா ஐயா மட்டு வில்லைண்ணா இந்த தடவை வந்து அங்கே இருந்தது இப்போ மாற்றிட்டேன். நல்ல ஆக்கள் இவ்வளோ பொடிகள் எல்லாம் வந்து நல்ல இது என்ன அந்த என்னத்துக்காண்டி வைக்கணும் இது அது அந்த காலத்து பாரம்பரியமாக அந்த ஏதோ அந்த ஞான வைரவர் விளையாட்டுக்கலாமும் அது வந்து இப்போ சொல்லி கொண்டிருக்கணும். அது எங்கேயும் தெரியாது எனக்கு. அது கிட்ட ரெடியாக போயிடும் பொங்கலை முன்னிட்டு நிகழ்வு வைக்க போய் செய்து மாடு உரை வைக்க போய் நடை ஊற்றி மாட்டுக்கு நல்ல விளைச்சி கொடுக்குறாங்க. என்ன